அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மந்தோட 1 to 11 பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டாக செகண்ட் பார்ட் வந்து 12 to 20 வரைக்கும் பார்க்க போகிறோம். டோட்டல் கொஸ்டின் 20. ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மணிப்பூர் மாநிலத்தில் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 11 சரியான ஆன்சர். அது என்ன டீட்டெயில் பார்க்கலாம் பாருங்கள். மணிப்பூர் மாநிலத்தினுடைய தற்போதைய சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பிரேன் சிங். அவர் தான் மணிப்பூர் மாநிலத்துடைய முதலமைச்சர். அவர் வந்துட்டு தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருப்பார். அதனால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே மணிப்பூர் மாநிலத்தில் இருக்குது. மணிப்பூர் மாநிலத்தினுடைய தற்போதைய கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் குமார் பல்லா. இது வரைக்கும் 11 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூரில் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி 2009 நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு 11வது முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது? அதாவது சுதந்திரத்திற்கு பின்னாடி ஃபஸ்ட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, பஞ்சாப் மாநிலத்தில் தான் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்தது. 1951 ஆர்டிக்கல் 356 அதன்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் தான் வந்து நடைபெற்றுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் வெளியிடப்பட்ட 50 ரூபாய் நோட்டுகளின் பின்புறத்தில் உள்ள மைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த 50 ரூபா நோட்டில் மையக்கருத்து வந்து அம்பில் உள்ள கல் தேர் தான் வந்து அதனுடைய 50 ரூபா நோட்டில் மையக்கருத்தாக இருக்குது. இதுக்கு அந்த மற்ற ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். மற்றது பாருங்கள், எந்தெந்த ரூபா நோட்டில் என்னென்ன மையக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோனார் சூரிய கோவில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது வந்து 10 ரூபா நோட்டு பின்னாடி இருக்கும். அதே மாதிரி சாஞ்சி ஸ்தூபி இருக்கு இல்லைங்களா? அது வந்து 200 ரூபா நோட்டு பின்னாடி அதனுடைய மையக்குறை சாஞ்சி ஸ்தூபி இருக்கும். செங்கோட்டை இருக்குது, அது வந்து 500 ரூபா நோட்டு பின்னாடி வந்து செங்கோட்டை இருக்கும். இப்போ வந்து 50 ரூபா நோட்டு வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய மையக்கரு வந்து அம்பில் உள்ள கல்தேர் தான் வந்து 50 ரூபா நோட்டின் மையக்கருவாக இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்க எந்த மாநிலத்துடன் மைக்ரோசாஃப்ட் ஒப்பந்தம் செய்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தெலுங்கானா. தற்போது தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் யாருன்னு பார்க்கும்போது ரேவந்த் ரெட்டி. அடுத்தது பாருங்கள். உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு 2025 நடைபெறவுள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். அடுத்தது பாருங்கள். இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையத்தினை நிறுவியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் முதியோருக்கான ஆணையம் எதுவுமே ஏற்படுத்தலை எந்த மாநிலத்திலையும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஏற்படுத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேரளா. என்ன ரீசனுக்காக இதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கேரளாவில் தான் வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. அதன் அடிப்படையில் வைத்து தான் வந்து முதல் முதியோர் ஆணையத்தினை வந்து கேரளாவில் நிறுவியிருக்காங்க. இந்த முதியோர் ஆணையம் அதாவது முதியோர் பற்றி பார்க்குறோம் இல்லைங்களா? அதை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் 21. அதாவது இந்த கொஸ்டினில் பார்க்கும்போது அது ரிலேட்டடாக 2 டேட் என்ன முக்கியமானதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் 21. அதே மாதிரி சர்வதேச வயதானோர் தினம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 1. ஓகேங்களா? மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் 21. சர்வதேச வயதானோர் தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 1. இது ரெண்டும் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள். 2025 ஆண்டுக்கான டைம் இதழின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பூர்ணிமா தேவி பர்மன் எந்த மாநிலத்திலே சேர்ந்தவர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் எதற்காக வந்து டைம் இதழ் வந்து சிறந்த பெண்கள் பட்டியலில் இவருடைய பேரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஹர்கிலா அப்படின்ற ஒரு பறவை வந்து பாதுகாத்திருப்பாங்க. அதுக்காக வந்து இவருக்கு வந்து சிறந்த பெண்கள் பட்டியலில் இவர் பேர் வந்திருக்கு. ஓகேங்களா? இவர் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள். முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ பிரான்ஸு. அடுத்தது பாருங்கள். சைக்ளோன் 2025 கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இந்தியா எகிப்து. அதாவது
அதாவது சைக்ளோன் 2025 கூட்டு இராணுவ பயிற்சி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நடக்கும். ஃபஸ்ட்டு 2023 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 2023 ஸ்டார்ட் ஆகுது. 2024 ஒன்று, இப்போ 25 3வது சைக்ளோன் கூட்டு இராணுவ பயிற்சி நடக்குது. ஓகேங்களா, அதாவது இந்தியா மற்றும் எகிப்துன்னு சொன்னாங்களா, அது 2 நாடும் சேர்ந்து ராஜஸ்தானில் தான் நடக்குது. எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 10லிருந்து 23ஆம் டேட் வரைக்கும் நடக்கும். தற்போது நடப்பது 3வது சைக்ளோன் கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்தது பாருங்கள், இஸ்ரோவுடன் இணைத்து நவீன செமி கண்டக்டர் சிப்பை எந்த ஐஐடி நிறுவனம் வடிவமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஐஐடி சென்னை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஐஐடி சென்னை. அதாவது இஸ்ரோன்னு பார்க்கும்போது இஸ்ரோடைய ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ். ஓகேங்களா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதுதான் வந்து இஸ்ரோனுடைய ஃபுல் ஃபார்ம். இப்போது தலைவர், இஸ்ரோனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் யார் அப்படின்னா வி நாராயணன். இவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அடுத்தது பாருங்கள், முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு வழங்கும் மானியம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3 லட்சம். அதாவது இப்போ முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க போகிறாங்க. அதாவது அரசு தான் அதை அமைக்குது. அரசு வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ கடன் கொடுத்துட்டு அவங்க தான் வந்து இந்த முதல் மருந்தகன்ற அமைப்பை தொடங்குறாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து மொத்தமாக 840 பேருக்கு வந்து உரிமம் கொடுத்துருக்காங்க. அதாவது யாருக்கு இந்த முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழிலுக்கு வந்து உரிமையானவங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 3 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 840 பேருக்கு இப்போ வரைக்கும் உரிமை கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்த இடம் இருக்கணும். ஓகேங்களா, 110 சென்ட் அளவு சொந்த இடமாக இருக்கணும், இல்லை வாடகை இடமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி படிப்பு பார்த்திங்கன்னா பி ஃபார்ம் அல்லது டி ஃபார்ம், இது ரெண்டும் வந்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா அவங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்து முதல் மருந்தகம் அமைப்பு தொழில் வந்து தொடங்குறதுக்கு அவங்களுக்கு அரசு வந்து மானியம் வழங்குது. முக்கியமாக எவ்வளோ லட்சம்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேரளா. இதுதான் வந்து முதலிடம். அடுத்தது பாருங்கள், நாரி அதாலத் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாரி அதாலத்ன்றது ஒரு நீதிமன்றம். அது யாருக்காக, குழந்தைகளுக்கா, பெரியோர்களுக்கா, பெண்களுக்கா, இல்லை விதவைகளுக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி பெண்களுக்கு தான். இது எதுக்காக துவங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது கிராமப்புறங்களில் நிறைய பெண்கள் நிறைய கொடுமைக்கு ஆளாகிறாங்க. உதாரணத்துக்கு வந்து வன்கொடுமை, அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமைலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நிறையா அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இடமும் இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு நீதிமன்றம் தனியாக ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குறைகள் தீர்ப்பதற்கு ஒரு முக்கிய மையப்புள்ளியாக இருக்கும். சரிங்களா, அதாவது இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சேர்ந்து செய்து எல்லா மாநிலத்திலையும், அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் கிராமப்புறங்களில் இந்த நாரி அதாலத் அப்படின்ற நீதிமன்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக யாருக்கு அப்படின்றது ஆப்ஷன் சி பெண்களுக்கான நீதிமன்றம். என்ன ரீசன் சொல்லிவிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கிராமப்புறங்கள்லையா இல்லை நகரப்புறங்களையா அப்படின்னு கேட்கும்போது நகரப்புறங்கள் இல்லை, கிராமப்புறங்களில் தான் பெண்களுக்கான நீதிமன்றம். இதுதான் வந்துட்டு நாரி அதாலத். அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஆப்ஷன் பி ராசமாணிக்கம். இதனுடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. இதில் எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் பதவி காலம் வகிக்கலாம். அது வந்துச்சு அப்படின்னா அவங்க பதவியை விட்டு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது 2013 இந்த லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 13/11/2018 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி லோக் ஆயுக்தா இருக்கு இல்லைங்களா, அது வந்து மாநிலத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 4 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து 2 பேர் நீதித்துறை சேர்ந்தவராக இருப்பாங்க. இப்போ அந்த 2 பேரை புதுசாக நியமிச்சிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ராமராஜ் மற்றும் ஆறுமுக மோகன் அலங்காமாலை. இவங்க தான் வந்துட்டு லோக் ஆயுக்தனுடைய அந்த தலைவர்கள். 4 பேர் இருக்காங்களா உறுப்பினர்கள், அதில் வந்து 2 பேர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் பிங்க் ஆட்டோ திட்டம் எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி சென்னை. இந்த பிங்க் ஆட்டோ அப்படின்னா அதாவது ஆட்டோவும் பிங்க் கலரில் இருக்கும். அவங்க ஓட்டுறாங்க இல்லைங்களா பெண்கள், அவங்களும் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அதாவது இது பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஆட்டோ திட்டம். இது வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிப்ரவரி 2025 இந்தியாவிற்கும் கத்தாருக்கும் இடையே எத்தனை ஒப்பந்தம் கையெழுத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 7. அடுத்தது பாருங்கள். கைவினைஞர்களுக்கான ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் வழங்கப்படும் விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏல இருக்கிற வாழும் கைவினை பொக்கிஷம் இதுவும் வரும். அதே மாதிரி ஆப்ஷன் பியில் இருக்கிற பூம்புகார் மாநில விருது இது ரெண்டுமே வந்து இந்த கைவினைஞருக்கான ஊக்குவிக்கிற விருது. இங்கே பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரியான ஆன்சர். இந்த விருது பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள். அதாவது வாழும் கைவினை பொக்கிஷம் 9 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூம்புகார் மாநில விருதும் 9 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருது பார்த்திங்கன்னா இந்த வாழும் கைவினை பொக்கிஷம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து காசோலையாக 1 லட்சம் கொடுப்பாங்க. 8 கிராம் தங்கம், அதுக்கப்புறம் 8 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பூம்புகார் மாநிலம் விருது இருக்கு இல்லைங்களா, அது வந்து 9 பேர்த்துக்கு கொடுத்துக்கிறாங்க. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 50,000, 4 கிராம் தங்கம். இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்களா. அடுத்தது பாருங்கள். சமீபத்தில் கண்டறியப்பட்ட சுடு மண்ணாலான கிண்ணம் எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது விருதுநகர் வெம்பங்கோட்டை பகுதியில் தான் வந்துட்டு சமீபத்தில் கண்டறியப்பட்ட அந்த சுடு மண்ணால கிண்ணம் விருதுநகர் மாவட்டத்தில் கண்டறிஞ்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். 2024 ஆண்டில் பிபிசி சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா ஆப்ஷன் பி மனு பார்க்கர். அடுத்தது பாருங்கள். மருங்கூரில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு நடைபெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதல் கட்டம். இந்த மருங்கூர் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்த வீடியோவில் வந்துட்டு பிப்ரவரி மந்த்து 12 to 20 வரைக்கும் பார்த்துட்டோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.